ஜெபம் என்பது பிச்சை எடுக்கிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற நேரம். சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. இஞ்சி கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மட்டரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான். அருமையானவர்களே, கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே, கவனியுங்கள். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து அவர் வெளிப்படையாய் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார்? எதற்காக பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்தார்? எதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார்? எதற்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார்? கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இங்கே நான் பார்க்கிறோம், நானோ அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எதற்காக ரத்தத்தை சிந்தினார்? ஜீவனை கொடுத்தார். மக்களை வாழ வைப்பதற்காக, குடும்பங்களை வாழ வைப்பதற்காக, மக்களை விடுதலையாக்குவதற்காக. பாவத்திலே வாழுகிற மக்களை, சாபத்திலே வாழுகிற மக்களை, தரித்திரத்திலே வாழுகிற மக்களை, பிசாசின் கிரிகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு பீடிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக, ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் தொலைய ஆரம்பிக்கிறது, பீடைகள் ஒளிய ஆரம்பிக்கிறது, தரித்திரங்கள் ஒளிய ஆரம்பிக்கிறது, கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் மாற ஆரம்பிக்கிறது, பிசாசினுடைய சேட்டைகள், பிசாசுடைய தொல்லைகள், பிசாசுடைய கிரியைகள் அந்த குடும்பத்தில் அழிக்கப்படுகிறது. ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக, உங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்காக பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்து தியானித்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, என்னவெல்லாம் செய்யும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஏற்கனவே கடந்த வாரம் வரைக்கும் 20 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 20வது காரியத்தை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 20வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். யாரு நம்மளை நியாயம் தீர்க்கிறா? கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவனை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதை கடந்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்த்தோம்.
ஓகே, இன்றைக்கு 21வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 21வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை பிரச்சனைகளை நொறுக்கக்கூடிய, பிரச்சனைகளை தவிடுபொடியாய் ஆக்கக்கூடிய சம்மட்டியாக இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும், என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல என்ன செய்கிறது? இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல இருக்கிறது. நான் கேட்கிறேன், கண்மலையையே கர்த்தருடைய வார்த்தை நொறுக்கும்னா சின்ன சின்ன குன்றுகளை நொறுக்குமா நொறுக்காதா? சின்ன சின்ன கற்களை அது நொறுக்குமா நொறுக்காதா? இருக்கிறீங்களா? நிச்சயமாய் நொறுக்கும். நிச்சயமாய் ஒன்றுமில்லாமல் ஆக்கி அது போடும். இங்கே நாம் பார்க்கிறோம், என்னுடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சம்மட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பார்த்துருப்பீங்க, வீட்டில் வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் அந்த மண்டை வெள்ளத்தை நொறுக்கிறதுக்கு சுத்தியல், அப்படி தானே? கருப்பட்டிலாம் அடித்து நொறுக்கிறதுக்கு என்ன வச்சுருப்பீங்க? சுத்தியல் வச்சுருப்பீங்க. அது சுத்தியல். இந்த கிராதி பட்டறைக்கெலாம் போனீங்கன்னா, இரும்பு பட்டறைக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா, இந்த விறகு உடைக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா பெருசாக இருக்கும் சுத்தியலே. பார்த்துருப்பீங்களா? பெருசாக இருக்கும். அதுவே 25 கிலோ 30 கிலோ 50 கிலோ என்ன செய்யும்? இருக்கும். அதை தூக்கி எடுத்து என்ன செய்வார்? ஓங்கி போட்டு டம்முன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். வீட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்னது? சுத்தியல். அதுக்கு பேர் என்னது? சம்பட்டி. எல்லாம் இருக்கிறீங்களா? பெருசாக இருக்கும், தூக்கி அடிப்பாங்க. அடிச்சிருக்கீங்களா? யாரும் அடிச்சது இல்லையா? நான் நிறைய டைம் அடிச்சிருக்கிறேன். இந்த வேலையில் நிறையா பார்த்துருக்கிறேன். உடம்புல ரொம்ப நல்லா இருக்கும், அடித்தா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக போய் அடிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை கண்மலையை நொறுக்குகிற சம்பட்டியை போல இருக்கிறது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். சரி, கண்மலை என்பது எதை குறிக்கிறது? இங்கே சொல்றார் அல்லவா கர்த்தர், என் வார்த்தை கண்மலையை நொறுக்குகிற சம்பட்டி என்று. சரி, கண்மலை என்பது எதை குறிக்கிறது? கண்மலை என்பது சத்திய வேதத்திலே பல இடங்களிலே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்துவைத்தான் குறிக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம் அல்லவா? அந்த கண்மலை கிறிஸ்துவே. கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதி அது நொறுக்கி போட்டது என்பதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த கல் யார்? கிறிஸ்து இல்லையா? ஆனால் இங்கே இந்த இடத்துல கண்மலை என்பது எது? என் வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போல் இருக்கிறது அல்லவா என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா? அப்போ இந்த இடத்துல கண்மலை என்பது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கண்மலை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எழும்புகிற பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற போராட்டங்களை இது குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற அந்த வியாதிகளை, வியாதியின் அறிகுறிகளை, பலவீனங்களை இது என்ன செய்கிறது? குறிக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நேரங்களிலே, எப்படிப்பட்ட நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எழும்புகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் எழும்புகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமைகள் எழும்புகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் எழும்புகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் உண்டாகிற நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் வியாதியின் அறிகுறிகள் தென்படுகிற இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதற்கு எதிராக அடிக்க வேண்டும். சம்மட்டியை எடுத்து என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. விறக பழக்கிற ஆப்பு மலை அடித்து ரெண்டா விறக பழக்கிறாங்க. மலையில் அடித்து கல்லை அடித்து என்ன செய்கிறாங்க? தவிடுபடியாக நொறுக்கிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட மிஷின்ஸ்லாம் கூட வந்துருச்சு. உள்ளே விட்டால் கல்லால் என்ன செஞ்சிடும்? அடித்து நொறுங்கிடும். பாருங்க, எல்லாம் இருக்கிறீங்களா?
அப்போ சம்பட்டி எடுத்து பாறையின் மேலே அடிக்கிறத போல கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பிரச்சனையின் மேலே என்ன செய்ய வேண்டும்? அடிக்க வேண்டும். பிரச்சனைக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும்? அடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அடிக்கும் பொழுது பிரச்சனைகள் நொறுங்க ஆரம்பிக்கிறது, வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது, பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கிறது, தீமைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நொறுங்க ஆரம்பிக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை பிரச்சனைகளை நொறுக்குகிறது. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை பிரச்சனைகளை நொறுக்குகிறது. ஆமென். ஆகவே பிரச்சனை வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? போய் மச்சான் முன்னாடி சொல்லிட்டு வந்துடணும். அப்படிதானே? நாம் அப்படியே தானே சொல்லி பழகி இருக்கிறோம். போய் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் சொல்லிட்டு வந்துடணும் முதல் எடுத்த உடனே. ஏன்னா அவர் தான் நாளைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு வருவார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. நம்ம எப்படி பழகிருக்கோம் பார்த்தீங்களா? பிரச்சனை வந்த உடனே, போராட்டம் வந்த உடனே, வியாதி வந்த உடனே என்ன செஞ்சிடறது? போய் சொல்லிட்டு வந்துடுறது. லேசாக ஒரு காய்ச்சல் எடுத்த உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ரொம்ப கொதிக்குதுமா. ஏன்னா அப்போ தான் அம்மா என்ன செய்வாங்க? என்ன மாதம் வாங்கிட்டு வந்து இதை வச்சு அம்மாட்ட பிடுங்குறது. என்ன இனி ஒரு மாதிரியே பார்க்குறீங்க எல்லாரும்? இதை வச்சு என்ன செய்யறது? எப்படியா பிடுங்குறதுக்கு தான் பிள்ளைங்க பிறந்திருக்கிறோம். எப்படியா பறிச்சிடணும் அம்மா பாட்ட, அக்கா தங்கச்சிட்டு, அண்ணன் தம்பிக்கிட்ட. வியாதி வந்த உடனேயே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? எடுத்து அடிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் என்றைக்கு வியாதியை சுமந்து தீர்த்தாரோ அன்றைக்கு நான் சுகமானேன். இயேசு நாமத்தில் இந்த வியாதியின் அறிகுறிகளை நான் எதிர்த்து நிற்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நாமத்தில் இந்த வியாதியின் அறிகுறிகளை நான் எதிர்த்து நிற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து இப்படி அடிக்கணும். இப்படி அடிக்கும் பொழுதுதான் வியாதிகள் நொறுங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை கண் மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல என்ன செய்கிறது? இருக்கிறது. எடுத்து அடிக்கணும். என்ன செய்யணும்? யாரு? நீங்க தான் அடிக்கணும். நாம தான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஒரு 21 நாள் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே, 2 தேவதூதன் அனுப்புங்க ஆண்டவரே, அவங்க வந்து அடிக்கட்ட ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், தேவதூதன் ஆல்ரெடி உன் பக்கத்துல தான் இருக்கிறான், உனக்கு உதவி செய்யறதுக்கு. நீ வார்த்தையை பேசினா அவன் உனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். ஆனா வார்த்தை எடுத்து அடிக்க வேண்டிய வேலை, வார்த்தை எடுத்து பேச வேண்டிய வேலை உன் வேலை தான். எல்லாம் இருக்கிறீங்களா? நாம செய்ய வேண்டியதை நாம தான் செய்யணும். தேவதூதன் செய்ய வேண்டியதை தேவதூதன் செய்வான். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வாரு. ஆமென். ஆகவே தரித்திரத்துக்கு எதிராக, கடன் பிரச்சனைக்கு எதிராக, வியாதிக்கு எதிராக, பலவீனத்துக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அடிக்க ஆரம்பிக்கணும். வைராக்கியம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் அடிக்க ஆரம்பிக்கணும்? அந்த வியாதியின் அறிகுறி சரீரத்தை விட்டு நீங்கிற வரைக்கும் அடிக்கணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அடிக்கணும். வியாதிக்கு இடம் கிடையாது. இந்த சரீரத்தில் உன்னை உட்கார விட மாட்டேன். இந்த சரீரத்தில் உன்னை உட்கார விட, வயசாகி போச்சு, வயசாகி போனாலும் உட்கார விட மாட்டேன். வயசாகி போச்சாவது, வயசு ஆகாமல் போச்சாவது, அது அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். வயசாகிருச்சு, வயசு ஆகலைன்னு மக்கள் எப்படி பேசி பழகிட்டாங்க பாருங்க. வயசாயிருச்சுல பிரதர், அப்புறம் எல்லாம் வரத்தான பிரதர் செய்யும். வயசாயிருச்சுல பிரதர், எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதாவது ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லா பூச்சி கீச்சி, வண்டு கிண்டு, வியாதி இதெல்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சரீரத்தில் முருங்கை மரத்தில் ஒட்டின மாதிரி அப்படின்னு இவங்க ஒரு போட்டாங்க. அப்போ ஒட்டத்தான் நீங்கள் என்னைக்கு எதிர்த்து அடிக்கிறீங்களா? வியாதி வயசானாலும் நான் ஆரோக்கியமாக தான் இருப்பேன். ஏன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது, நீங்கள் முதிர் வயதிலும் கனிதந்து சொல்லுங்க, புஷ்டியும் புஷ்டி நல்லா கொழுன்னு ஆரோக்கியமான செய்வான் இருப்ப. எப்போ? வயசானாலும் ஆரோக்கியமாக இருப்போம், ஹெல்த்தாக இருப்போம், நல்ல நடமாடுவோம். ஆமென். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் என்ன செய்வோம் நாங்கள் இருப்போம். ஏன்னா வாக்கு தத்தம் அப்படி இருக்குது, வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. ஆமென். புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள் என்று. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய எடுத்து அடிக்க அடிக்கும் போது தான் அது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நொறுங்க ஆரம்பிக்கிறது, மறைய ஆரம்பிக்குது, அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளவைகளாய் என்ன செய்கிறது?
இருக்கிறது. எங்கள் போராயுதங்கள் எப்படிப்பட்ட போராயுதங்களாய் இருக்கிறது? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய். என்ன பலம்? மாம்ச பலம் கிடையாது. இது மாம்ச ஆயுதம் கிடையாது. மாம்ச ஆயுதம் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அருவா, மாம்பட்டி, கத்தி எல்லாம் இருக்கும். ஆமாவா இல்லையா? அருவா, கத்தி, வேல், கம்பு எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கிறது. சிலர் வீட்டில் செருப்பு வழக்கமாக வச்சிருக்கிறது ரெடியா, வந்தால் போட்டு தள்ளுறதுக்கு அவனே. அது அவங்களுக்கு ஆயுதமாக இருக்குது. எது? செருப்பு வழக்கமாக அவங்களுக்கு ஆயுதமாக இருக்குது, எடுத்து சண்டை போடுறதுக்கு, அடிக்கிறதுக்கு. இது மாம்ச ஆயுதம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாக இராமல் எங்கள் போராயுதங்கள் அரண்களை, மதில்களை, பெரிய பெரிய கோட்டைகளை அடித்து நொறுக்கக்கூடிய தேவ பலமுள்ள ஆயுதங்களாக இருக்கிறது. தேவ பலமுள்ள ஆயுதம் எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவ பலமுள்ள ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உபயோகிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? பிரயோகிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்த வேண்டும். எனவே பிரச்சனைகள், வியாதிகள் வந்த உடனேயே அங்கே இங்கே என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. உடனே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும், உபயோகிக்க வேண்டும். எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது, எடுத்து பயன்படுத்தும் பொழுது பிரச்சனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அங்கே தவிடுபொடியாய் நொறுங்க ஆரம்பிக்கிறது. வியாதி தவிடுபொடியாய் நொறுங்க ஆரம்பிக்கிறது. ஆமே. பிரச்சனை வந்தவனே ஓன்னு ஆளக்கூடாது. பிரச்சனை வந்தவனே அங்கே இங்கே ஓடக்கூடாது. பிரச்சனை வந்தவனே வாட்ஸ்அப்பில் 10 பேருக்கு எழுதி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கடுதாசி எழுதிட்டு கிடப்பாங்க. என்னது கடுதாசி? கடுதாசின்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் ஊருக்கு போய் சேர்ந்துட்டேனாப்பா, மறந்துடாமல் கடுதாசியை போடப்பா, மறந்துடாமல். கடுதாசி வந்த உடனேயே வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து என்னையை பற்றி எழுதியிருக்கிறான், உன்னையை பற்றி எழுதியிருக்கிறான், நல்லா இருக்கிறான்னா என்னம்மா பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மக்கள் வியாதி வந்த உடனேயே, பலவீனங்கள் வந்த உடனேயே நேராக என்ன செஞ்சுறது? 10 பாஸ்டருக்கு என்ன செஞ்சுறது? வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில் அடித்து விட்டுறது. எவனா ஜோம் பண்ணிட்டு கடை, நான் எங்கேயாவது போகிறேன், நான் எங்கேயாவதும் எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? பிரச்சனை வந்த உடனே, வியாதி வந்த உடனேயே எதை எடுக்கணும்? தேவ பலமுள்ள ஆயுதத்தை நீங்கள் கையில் என்ன செய்யணும்? எடுக்கணும். வாயில் எடுக்கணும். என்ன செய்யணும்? வாயில் எடுக்கணும். எல்லா காரங்களும் இது சொல்லுவோம். பிரச்சனை வந்த உடனேயே தேவ பலமுள்ள ஆயுதத்தை எடுக்கணும். ஆமென். ஆயுதத்தை எடுக்கணும். அப்படி மடங்கி படுத்துடக்கூடாது. அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு பேசக்கூடாது. அப்படின்னு பேசக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, பிசாசு சொல்லுவான் காதில் வந்து, அவ்வளோதான், அவன் சாப்டர் க்ளோஸ். யார்? அவ்வளோதான், அவனுக்கு சோழி முடிஞ்சிச்சு, பெட்டி ரெடியாக இருக்குது புதைக்கிறதுக்கு. அங்கே பாரு, எல்லாம் கேட்குது, சத்தம் கேட்குதா? யார் சொல்லுவா? அப்பாலை போ சாத்தானே, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அவ்வளவு சீக்கிரமா நான் செஞ்சிட மாட்டேன், கர்த்தருக்காக வாழ்வேன். ஆமென். இப்படி பேச ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? எடுத்து பேச ஆரம்பிக்கணும். மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்து அப்படியே அலை மோதும் பொழுது அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்து மடங்கி படுத்துடக்கூடாது, எழும்பணும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கணும். என் வார்த்தைகள் கண் மலையை நொறுக்கும் சம்பட்டி, எங்கள் போர் ஆயுதங்கள் தேவ பலமுள்ள ஆயுதங்களாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த தேவ பலமுள்ள ஆயுதத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பிரச்சனைக்கு எதிராக அடிக்க வேண்டும், உங்கள் போராட்டத்துக்கு எதிராக அடிக்க வேண்டும், அந்த வியாதிக்கு எதிராக அடிக்க வேண்டும், அந்த பலவீனத்துக்கு எதிராக அடிக்க வேண்டும், அந்த தீமைக்கு எதிராக அடிக்க வேண்டும். அப்போ தான் வெற்றியை பார்க்க முடியும். இல்லைங்க, எல்லாருக்கும் தீமை வர்றது மாதிரி நமக்கு தீமை வரத்தான் செய்யும் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? எல்லாருக்கும் தீமை வர்ற மாதிரி, எல்லாருக்கும் கொரோனா வர்றது மாதிரி நமக்கும் கொரோனா என்ன செய்யும்? சொன்னீங்கல்ல, வந்துடும். எனக்கு வராது. என் பக்கத்தில் வந்தால் வியாதி கிருமி செத்துரும். அது வியாதி கிருமி கருகி போயிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லம் எனக்குள்ள என்ன செய்யுது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆமென்.
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இல்லையா? ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் என் மாம்சத்திலே என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. ஆகவே வியாதி கிருமி பக்கத்தில் வந்தா வியாதி கிருமி செத்துரும். அதை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இலக்கரங்களுக்கு சொல்லுங்க. என் பக்கத்தில் வியாதி கிருமி வந்துச்சுன்னா வியாதி கிருமி செத்து கருகிறோம். இப்படி பேசணும் வீட்டில் இருக்கும்போது. இங்கே மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கும்போது பேசணும். அப்படி வியாதியின் அறிகுறிகள் வந்து விழுகிற மாதிரி மனதில் எண்ணங்கள் வரும் பொழுது மற்ற எல்லாரும் பேசும்போது நீங்கள் எப்படி பேசணும்? இப்படி விசுவாசமா பேச. நீங்கள் மண்டையாடி செய்யக்கூடாது. ஆமாம் ஆமாம், இந்த பக்கத்தில் வந்துருச்சு, இந்த இங்கே வந்துருச்சு, பெரிய குளத்துக்கு வந்துருச்சான், இந்த ஆண்டிப்பட்டிக்கு வந்துருச்சான், அடுத்து நம்ம வீடு தானா அப்படின்னு செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கு வரலாம், என் வீட்டுக்கு நுழைய முடியாது. இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? கோட்டையாக இருந்து பாதுகாக்கிறது. தேவ பலமுள்ள ஆயுதங்கள். இப்படி பேச ஆரம்பிக்கணும் விசுவாசமா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 21வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை பிரச்சனைகளை நொறுக்குகிற சம்பட்டியாக அது இருக்கிறது. ஆமென். ஓகே, 22வது காரியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 22வது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வந்து தைரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்றுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுகமாக்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு டைரக்ஷன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கவும் செய்கிறது. ஆமாவா இல்லையா? ஆசிங்க. சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிக்கப்படுகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற இன்னொரு காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளால்? கர்த்தருடைய வார்த்தைகளால் என்ன செய்யப்படுகிறேன்? நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? கர்த்தருடைய வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிப்பதற்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என்னை எச்சரிக்கட்டும், உம்முடைய வார்த்தை என்னைய எச்சரிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இடம் கொடுக்க வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, டேய் தம்பி மெழுகுத்திரி பொருத்தி வச்சுருக்கிறேன், தொடாத, சூட்டுறோம் சொல்கிறாங்களா சொல்லலையா? ஆனால் இவன் என்ன பண்ணுவேன்? அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அப்படி பார்வை பார்த்துக்கிருவேன். பார்த்த உடனேயே என்ன செய்கிறது? தொட்டதுக்கு பிறகு தெரியுது அம்மா சொன்னது கரெக்டு, அப்பா சொன்னது. அப்புறம் பாடம் கற்றுக்கிட்டான். ஆனால் தொடாமல் பாடம் கற்றுக்கலாமா முடியாதா? சுடு வாங்காமலேயே பாடத்தை கற்றுக்க முடியாதா? கற்றுக்கிற முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, வேத வசனம் சொல்லுகிறது, இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி பண்ணாத, இங்கே போகாத, இதை செய்யாத, இதில் கையை விட்டு உழப்பாத அப்படின்னு முதல்ல எச்சரிக்கிறாரு. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கேட்குறதே. அப்போ போன பிறகு நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மூக்கு அறுபட்டு வந்தியா சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அடிபட்டு வந்தியா, வெக்கப்பட்டு வந்தியா, உன்னை எல்லாரும் கவலைப்படுத்துனாங்களா? அதுதான் உன்னை போவானான்னு சொன்னோம். அந்த மாதிரி கர்த்தர் ஏற்கனவே சொல்லிடுறாரு. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் கேட்குறதே. அப்புறம் அங்கேருந்து முகத்தை தொங்க போட்டு விட்டு, இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போவேனா
அதைத்தான் முதல்ல சொன்னார் கர்த்தர். அங்கே போகாதரா, அங்கே காலை மிதிக்காதரா, அங்கே உனக்கு ஆபத்து இருக்குடான்னு கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கர்த்தர் எச்சரித்தார், எச்சரிக்கலையா? கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறாருங்க. வார்த்தையின் மூலமாக எச்சரிக்கிறார், வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். இதை செய்யாத, இதை பண்ணாத, ரட்சிக்கப்படாத பிள்ளையை திருமணம் முடிக்காத, ரட்சிக்கப்படாத பையனை கல்யாணம் கட்டாத. கட்டினேனா கடைசி 40-50 வருஷம் கட்டின்னு சொல்ல வேண்டியதான், இழுத்து உருள வேண்டியதான். ரட்சிக்கப்பட்ட ஆளை, அப்படிப்பட்ட ஆளை, ஞானஸ்தானம் எடுத்தால, சபையில் இருக்கிற ஆளை, உண்மையாக இருக்கிற ஆளை என்ன செய்ய திருமணம் முடின்னு கர்த்தர் சொல்லும் போது கேட்கணும். கேட்காம நம்மளா போய் எங்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்புறம் கர்த்தர் வந்து கையெழுத்து போட கூப்பிடக்கூடாது. அவரை வந்து எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யுது, கர்த்தரை கையெழுத்து போட, ஆண்டவரை கல்யாணத்துக்கு வந்து கையெழுத்து போட்டுப்பாங்க. ஆண்டவரை, ஏப்பா நான் கல்யாணம் முடிக்க சொல்லவே இல்லையப்பா, அந்த பிள்ளைய, அந்த பையனை நான் முடிக்க சொல்லவே இல்லையே, கையெழுத்து போட இல்லை, அதெல்லாம் கிடையாது, நான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கேன், வந்து கையெழுத்து போட்டு போங்க. கர்த்தரவே மிரட்டுறது. கர்த்தர் சொல்கிறாரு, தம்பி அப்படிலாம் அங்கே ஆகாது, என் வார்த்தை உன்னை எச்சரிக்குது, என் வார்த்தைக்கு செவி கொடு, கீழ்ப்படி, நீ நல்லா இருக்கிற எச்சரிப்பு கொடுக்குறேன். ஆமே. முதல் மனுஷனாயே ஆதாமிய வலை குறித்து நான் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், அந்த பழத்தினுடைய கனியை, அந்த மரத்தினுடைய கனியை என்ன செய்யாத, சாப்பிடாது, புசிக்காதன்னு சொன்னார். என்ன செய்ய, புசிக்காத. பிசாசு வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறான். ஆண்டவர் வந்து அதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், தொட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாரா? புரியுதா? இதெல்லாம் நீங்கள் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். மேலோட்டம் வாஸ்து பண்ணிட்டு அதெல்லாம் விளங்காது உங்களுக்கு. நின்று யோசிக்கணும். பிசாசு எப்படி ஓதுறான், எப்படி ஓதுறான்? இந்த பாரு, அதை எடுத்து புசிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாரே தவிர அதை தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரா? தொட்டு பார்த்தாவே அடுத்த என்ன ஆயிரும், பிடுங்க சொல்லும். பிடுங்கினாவே என்ன ஆகும்? இப்போ சாப்டர் க்ளோஸ். கர்த்தர் சொல்ற, தொடாதனா தொடாத, பார்க்காதனா பார்க்காத, அங்கே நிற்காதனா நிற்காத. ஆமே. அதை எடுக்காதேனா என்ன செய்யாத, எடுக்காத. என் வார்த்தை எச்சரிக்குது. ஆமே. அந்த சாராய கடைக்கு பக்கத்தில் போய் நிற்காத. ஏன்னா ஏற்கனவே நீ குடிச்சு பழகி அதில் இருந்தால் இப்போ விடுதலை ஆக்கியிருக்க உடனே நீ அந்த இடத்துல போய் நின்னா உன் பழைய ஃப்ரெண்டில் நினச்சிவேன், கண்டிப்பாங்கண்ணே வருவான், வா அப்படி கூப்பிடுவோம், லேசாக கொஞ்சம் அடின்னு சொல்லுவான், சோதனை வரும், மாட்டி கீழே என்ன செஞ்சிருவேன், விழுந்துருவேன். அப்போ அந்த இடத்துல நிற்காதன்னு கர்த்தர் சொல்லும்போது அப்புறம் இதுக்கு அங்கே போய் நின்றுக்கிட்டு, இல்லை நான் வந்து அனாயிட்டட் பீப்புள், நான் அபிஷேகம் பெற்ற மனுஷன், என் மேலே கடவுளுடைய அபிஷேகம் இருக்கிறது, அதனால் யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தப்பு கணக்கு போடாதீங்க. எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்ற ஆளும் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பிரசங்கியாராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், விழக்கூடிய வாய்ப்பு. அதனால கர்த்தர் அங்கே நிற்காதன்னு சொன்னால் நிற்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த தெரு வழியாக போகாதன்னு செய்யாத, போகாத. அங்கே உனக்கு டெஸ்ட் இருக்குது, அங்கே சோதனை இருக்குது, பரீட்சை இருக்குது, கவுத்திடுவான் அப்படின்னா போகாத. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது, நம்மை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் வந்து பல விதங்களில் நம்மளை என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். அதுக்குரிய சில வசனங்களை எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது, எடுத்து வேகமாக வாசிங்க கடகடன்னு. என்னென்ன காரியத்தை எச்சரிக்கிறார் அப்படின்னு வேதத்தை வாசித்து பார்த்தா அது இருக்கு, ஆயிரக்கணக்கான காரியம் இருக்குது. அவ்வளோத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஒரு 10 வசனங்களை என்ன செய்வோம், வாசிப்போம். கர்த்தர் எந்தெந்த காரியங்களில் நம்ம எச்சரிக்கிறார் என்பதை குறித்து வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியாய் தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றையும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இங்கே யாக்கோபுடைய தாய்மாமே லாபான், அவன்கிட்ட போய் கர்த்தர் எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறாரு? யாக்கோபுக்கு நன்மையை தவிர வேற ஏதாவது செய்யலாம் நீ பிளான் பண்ண, அவனை என்ன செஞ்சுட்டேன், நான் தொலைச்சிட்டேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் மூலமாக பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஒரு பெரிய கூட்டமே என்ன செய்ய போகிறது, எழும்ப போகிறது. அவன் சந்ததியிலே யூதா வரப்போகிறான், அந்த யூதாவின் சந்ததியிலே கிறிஸ்து பிறக்க போகிறார். ஆகையால் நீ அவனிடத்திலே என்ன செய்யக்கூடாது, நன்மையே அன்றி தீமை என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது என்று
கர்த்தர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரம் 29வது வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு என்ன உண்டு? என்ன மாதிரி பேசுகிறான் பார்த்தீங்களாவே இந்த மாமே, தாய் மாமே, சொந்த அம்மா கூட பிறந்த அண்ணன் பொண்ணை வேற கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்குறா. மருமே என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்க. உங்களுக்கு தீமை செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. இவனுக்கு வல்லமை இருக்கலாம், கர்த்தருக்கு ஏராள வல்லமை செய்யுது இருக்குது. வாசிங்க. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரியில் என்னோடே சொன்னார். என்னோடே கர்த்தர் சொன்னதை சொல்றான் பாருங்க. என்ன சொல்றா? யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு எச்சரித்தாரு. நம்முடைய தேவன் எச்சரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை எச்சரிக்கிறார். அநேகரிடத்துல கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அவன் என் பிள்ளை, என் குமாரன், என் குமாரத்தி, அந்த குடும்பம் என் குடும்பம், அவங்களுக்கு விரோதமான எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சில ஆட்களிடத்திலே கர்த்தர் நமக்காக எச்சரிப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ பேர் உங்களுக்காக தீமை செய்ய நினச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், நமக்கு தெரியாமலேயே கர்த்தர் அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? எச்சரித்திருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நமக்கு நன்மை வந்திருக்குது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதாய் இருக்கிறது. வாசிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு எச்சரிக்கிறார். யார்கிட்ட? மூசை கிட்ட எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாரு? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை அமைப்பாயாக, செய்வாயாக என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு? எச்சரிக்கிறாரு. ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் தான் போடணும், சிவப்பு கலர்னா சிவப்பு கலர் தான் போடணும், பச்சை கலர்னா பச்சை கலர் தான் போடணும். இல்ல ஆண்டவர் எனக்கு வெள்ளை கலர் தான் பிடிச்சிருக்குது, தேவையில்லாதான் பேசக்கூடாது. நான் என்ன காமிச்சேனே மலையில அந்த 40 நாள் அந்த சீனாய் மலையில என்னிடத்துல என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது என்ன மாதிரியை காமிச்சேனோ, எவ்வளவு அளவு கொடுத்தேனோ, என்ன கலர ஸ்கிரீனை தொங்க விட சொன்னேனோ, அது எந்த திசையில இருக்கணுமோ, என்ன எப்படி இருக்கணுமோ எல்லாவற்றையும் உனக்கு நான் காண்பிச்சிருக்கிறேன். அதுல ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே, அந்த ப்ளூ பிரிண்டின் படியே நீ செய்ய என்ன செய்ய? எச்சரிக்கையாயிரு. அப்ப பாருங்க, கர்த்தர் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன செய்யறாரு? அவர் எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறாரு? வார்த்தையின் மூலமாய் எச்சரிக்கிறாரு. ஆமென். ஒரு ஆலயம் எப்படி கட்டப்படணும், அது எப்படிப்பட்ட மாதிரி, எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். ஆகவே நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம பாட்டுக்கு, நமக்கு பிடிச்ச என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் அது செஞ்சாதான் அங்க என்ன செய்யும்? வாழ்வு உண்டாகும், அங்கே வெற்றி உண்டாகும். ஆமென். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத நபரோடு கூட போய் நாம் உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறாரு. யாரோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது? யாரோட ஒப்பந்தம் பண்ணக்கூடாது? ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத ஆளோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது, ஒப்பந்தம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். வாசிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மண்ணினால் அது நடுவில் கண்ணியாயிருக்கும். உடன்படிக்கை பண்ணினால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்று எச்சரிக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பண்ணாத யாரோட? நீ குடியிருக்க போகிற அந்த கானான் தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட என்ன செய்யாத? உடன்படிக்கை பண்ணாத என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ரட்சிக்கப்படாத ஆளோடு என்ன செய்யாத? உடன்படிக்கை பண்ணாத. ரட்சிக்கப்படாத ஆளை திருமணம் முடிக்காத. ரட்சிக்கப்படாத ஆளோடு கை கோர்க்காத. அது உனக்கு கண்ணியா இருக்கும், அது உனக்கு ஆபத்தா இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா?
ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்களா, மனம் திரும்பி இருக்கிறாங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா, சபைக்கு உண்மையா இருக்கிறாங்களா, சபைக்கு வார வாரம் வர்றாங்களா, சபையில நாட்டப்பட்டிருக்கிறாங்களா, தசம காணிக்கையில உண்மையை கத்தர் கொடுக்குறாங்களா, அவங்களோடு கைகோரு, அவங்கள என்ன செய்ய, திருமணத்துல ஒப்பந்தம் பண்ணு, அவங்களோடு என்ன செய்ய, போய் நீ ஐக்கியப்படு என்று கத்தர் சொல்லுகிறார். இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, சிவப்பா இருக்குது, கருப்பா இருக்குது, முடி நீளமா இருக்குது, கை நிறைய சம்பளம் வாங்குறான், கத்தர் சொல்றாரு பின்னால உனக்கு கண்ணியா இருக்கும், ஆபத்தா இருக்கும். இல்ல இருக்கிறீங்களா? மிகுந்த கவனமா இருக்கணும். இல்ல அவங்க பேர் வந்து கிறிஸ்துவ பேரா இருந்துச்சு. என்ன பேரா இருந்துச்சு? கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கீங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டவங்களா? கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கீங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்களா? ஜோசப்னு பேர் வச்சுட்டு அங்க டாஸ்மாக் கடையில் படுத்து கிடக்குறாரு ஒருத்தர். இல்லையா? பேரு சூசர். அங்க பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சு செய்யறாரு, படத்துக்கு பண்ணி விட்டு ஏறி போகுது வயிற்று மேல. உண்மையா இல்லையா? கவனிக்கணும் சில காரியங்கள்லாம். மனம் திரும்பி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்காங்களா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருந்தா எனக்கு உண்மையா இருப்பான்ல, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஒருத்தி உண்மையா இருந்தானா மனைவிக்கு உண்மையா, கர்த்தருக்கு ஒருத்தி உண்மையா இருந்தானா அவ புருஷன் நினைச்சு உண்மையா, அதெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் கவனிச்சுதான் உடன்படிக்கை பண்ணணும். திருமணம் என்பது உடன்படிக்கை. சொல்றாரு ரட்சிக்கப்படாத ஆளோட என்ன செய்யாத, உடன்படிக்கை பண்ணாத, ஒப்பந்தம் பண்ணாத, அது உனக்கு கண்ணியா இருக்கு, அது உனக்கு ஆபத்தா இருக்கும். கர்த்தர் எப்படி எச்சரிக்கிறாரு பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கை கூடியதாய் இருக்கிறது. வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரியனை நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ மற்ற ஜனங்களை போல வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதை என்ன செய்யாத, வணங்காத, நமஸ்கரிக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமாவா இல்லையா? அதை வணங்காத, அதை தொழுது கொள்ளாத, சர்வ சேனைகளை என்ன செய்யாத, நீ வணங்காத என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். உபாகமம் 11:16. உபாகமம் 11:16. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் தெளிவாய் சொல்றாரு பாருங்க. அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை கொடுக்கிறாரு. என்னை தவிர வேறே தேவன் இல்லை. வேற எதை என்ன செய்யாத, நமஸ்கரிக்காத, வேற எதையும் பணிந்து கொள்ளாத, வேற எதுக்கும் ஆராதனை பண்ணாத, வேற எதுக்கும் துதியை செலுத்தாத என்று கர்த்தர் எச்சரிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே சத்திய விதம் நம்மை பல விதங்களிலே எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க நம்ம எச்சரிக்கிறதா இருக்கிறது. இந்த எச்சரிப்புகள்லாம் கவனிக்கணும். இந்த எச்சரிப்பெல்லாம் கவனித்து என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஏன் நெத்தி வேறுவதனாலதான் இவ்வளவு பணம் என்ன செஞ்சு வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லாத. ஏன் கைபலன், ஏன் திறமை, ஏன் மூல அறிவு அப்படின்னு வீட்டுல வந்து என்ன செய்யாத, பீத்தாத. கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஞானம், நீர் கொடுத்த யுக்தி, நீ கொடுத்த திட்டம் ஆண்டவரே, நீ கொடுத்த ஐடியா, நீர் கொடுத்த ஆலோசனை, நீ காட்டின வழி ஆண்டவரே. இன்னைக்கு இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேனா, இவ்வளவு சொத்துக்களை நான் வாங்கியிருக்கிறேனா, முற்றிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே.
கர்த்தர் சொல்றாரு, இன்னமும் கிருபையை தர்றேன், இன்னும் யுக்தியை தர்றேன், இன்னமும் பிளான தர்றேன், இன்னும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பிளான தர்றேன், கிருபையை தர்றேன். இல்ல 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 இல்ல, ஏன் ரத்தம், ஏன் எல்லாம் ரத்தம். என்ன ரத்தம்? ஏழாம் ரத்தம், வயசான ரத்தம். பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என் கை சாமர்த்தியம் சொல்லி என்ன செய்யாத, உன்னை உயர்த்தாத, உன்னை மேல தூக்காத, கிருபை இழந்துடாத. எதை இழந்துடாத? கிருபைய இழந்துடாத. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. அது மாத்திரமல்ல, ஆட்டோடைய ரத்தத்தையோ மாட்டோடைய ரத்தத்தையோ பறவைகளுடைய ரத்தத்தையோ புசிக்க கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. வாசிங்க, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். உபாகமம் 12:23. ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம். இதை குறித்து இன்னும் நிறைய இடங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? புசிக்க. நம்ம ஊர்ல அதான் பொரிச்சு சாப்பிட்டு இருக்காங்க, ரத்த பொரியல். என்ன பொரியல்? ஆமா, நானும் சின்ன வயசுல சாப்பிட்டு கிடந்தேன், தெரியாதப்ப ஒரு 8-9 வயசு இருக்கும், எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப என்னுடைய சகோதரன் தான் வந்து, டேய் சாப்பிடக்கூடாதா, இது பைபிள்ல போட்டுருக்காங்க. உடனே அன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டேன், சாப்பிட்டு இருக்கும்போது தூக்கி எரிஞ்சிட்டேன். ரத்தம் சொல்லிட்டாரா வேணாம், அவ்வளவுதான். அதுல ஆபத்து இருக்குன்னா எனக்கு வேணாம், அதுல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு வேணாம். எல்லாம் இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஆளு மாடை இழுத்து பிடிச்சிக்கிட்டான், பின்னாடி ஒருத்தன் மாட்டோடைய வாழை இழுத்து பிடிச்சிக்கிட்டான். இங்கிட்ட ஒரு ஆளு காட்டுவாசிங்க செய்கிறாங்க, மலைவாழ் ஜனங்கள் செய்கிறாங்க, பெரிய அம்பு வில்லு வச்சிருக்கிறான். ஓகே, அந்த மாட்டோடைய கழுத்தில் விடுறான். அந்த 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 அம்பு இந்த வெளியே வந்து வெளியே வந்துருச்சு, ரத்தம் பீச்சி கொட்டுது. அப்படியே டம்ளர்ல பிடிச்சி பிடிக்கிறான், அப்படி டம்ளர்ல பிடிச்சிட்டு அப்படி ஜாலியாக மாட்டு போயிட்டு நடந்து போயிட்டு அந்த மாடு அப்படியே உயிருக்கு போராடி முடியுது. நான் கொடுக்குறேன் பாருங்க. ஏன்னா கேட்டா அந்த மாட்டோடைய பலம் எனக்கு அப்படி வந்துடும், மாட்டோடைய அந்த வெறி எனக்கு வந்துடும். சொல்றாரு, ரத்தம் புசிக்க கூடாது, எச்சரிக்கையாரு. தேவையில்லாத வியாதி சீக்குகள் இழுத்துக்கிறாரு. என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வார்த்தை எச்சரிக்கும் போது கீழ்ப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை பல விதங்களிலே நம்ம என்ன செய்கிறது? எச்சரிக்கிறதாய் இருக்கிறது. வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம், உன்னில் உள்ள நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஆதாமுடைய சந்ததியில நம்மள பிறந்ததுனால நமக்குள்ள இருள் இருந்துச்சு. கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்டெடுத்து நம்மளை எப்படி ஆகியிருக்கிறாரு? வெளிச்சமா ஆகியிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு இல்லையா, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் பகலின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வாசித்திருக்கிறோம் இல்லையா? கடந்த 2 வாரங்களுக்கு வாசித்தோம் இல்லையா? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னில் உள்ள அந்த வெளிச்சம் என்ன ஆகாதபடிக்கு, இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. யூடியூப்ல வர அசிங்கங்கள்லாம் பார்த்து உள்ளத்தை என்ன செஞ்சிடாத, இருள் ஆக்கிறாத. கண்ட காரியத்தையும் கண் மூலமா பார்த்து அதுல போய் விழுந்து உன்ட்டு இருக்கிற அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிடாத, இருளை ஆக்கிறாத. பாதை தெரியாம போயிடும். கர்த்தர் சொல்ற, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு என்ன செய்யாது, எச்சரிக்கையாய் இரு, கவனமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். கர்த்தாவே நீர் ஒரு காரியத்தை சொல்லுவீரானால் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவீரே தவிர ஒரு நாள் எனக்கு தீமைக்கு சொல்லவே சொல்ல மாட்டீர். ஆகவே எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாக்கக்கூடிய இருதயம், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது உடனே பாருங்க இணங்கக்கூடிய ஒரு ஹார்ட் என்ன செய்யும் நமக்கு. கர்த்தர் நான் ஒரு வாட்டி சொல்லுவார், பசிங்க பிக்குது, ரத்த பொரியல் ரெடியா இருக்கு, பசி என்ன செய்யுது,
விக்குது. பக்கத்துல என்ன இருக்குது? ரோட்ல அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. பசி வேற கொடலை. கரெக்டா சொல்றேன்ல? அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. அது நீ கெடாயா? என்னவா? கெடாயா? பெரிய தொடைய கறி நமக்கு வந்து விழுகுமா? இடையில புகுந்துருவோம். சாட்டில் புகுந்துட்டு கத்துட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டுருவோம். புகுந்துட்டு என்ன மன்னிப்பு கேட்டுருவோம்? மக்கள் எப்படி போயிடுறாங்க பாத்தீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டு பசியில செத்தாலும் சாமியை தவிர அங்க போய் என்ன மாட்டேன், உட்காந்து கையை உழப்ப மாட்டேன். வானத்தையும் பூமி படைத்த தேவனே, எலியாவின் தேவனே, காகங்களை அனுப்பி போஷித்த தேவனே, இன்றைக்கு காகங்களை அனுப்பி போஷிக்க வல்லவராயிருக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். சிங்க குட்டி கூட பட்டியா கிடக்கும். நான் உம்முடைய குட்டி, நான் பட்டியா கிடக்க மாட்டேன். அப்படி வரணும், அப்படி வரணும். அந்த இடத்துல நின்று பிடிக்கணும், அந்த இடத்துல தாக்கு பிடிச்சு நிக்கணும். அந்த இடத்துல விசுவாசத்தை செய்யணும். அந்த இடத்துல விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல நின்று காமிக்கணும். வரும் பொழுது கர்த்தர் 100% உங்களை நம்ப ஆரம்பிப்பான். கர்த்தர் 100% உங்களை நம்ப ஆரம்பிப்பான். ஆமென். நீங்க மடை இடி இப்படி போயிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், இவனை நம்ப முடியாது, இவனை நம்பி எதையும் கொடுக்க முடியாது, இவனை நம்பி அடுத்த ஒரு காரியத்தை பாஸ் பண்ண முடியாது, இவனை நம்பி சில காரியத்தை செய்ய முடியாது. எனவே எங்கிட்ட அவனுக்கு கிடைச்ச டக்கு மடங்கிட்டா போயிடுறாரு. இவனை நம்பி எப்படி கொடுக்க, இவனை நம்பி எப்படி ஊழியத்தை கொடுக்க, இவனை நம்பி எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க, இவனை நம்பி எப்படி இந்த காரியத்தை பண்ண. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு உண்மையாயிருங்க, கர்த்தருக்கு உண்மையாயிருங்க, வைராக்கியமா நில்லுங்க. எல்லாம் வந்து அஞ்சு கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அவ்வளோதான், ஓகே, அப்படிதான் இருக்க பார்ப்போம். அதனால யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. சொந்தக்காரன் என்ன சொன்னாங்க, சுருத்துக்காரன் என்ன, எனக்கு பாருங்க, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், அதே வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ஆமென். அது மாத்திரம் இல்லை, வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. கர்த்தர் சில காரியங்களை சொல்றார். இதை என்ன செய்யாத, போய் எல்லாத்தையும் சொல்லாத, என்ன செய்யாத, சொல்லாதன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் என்று இப்படி சொன்னார் பிரதர், கர்த்தர் என்று இப்படி பேசினார் பிரதர், கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் பிரதர். கர்த்தர் சொல்லியிருப்பாரு, பாரு, சில காரியம் நடக்கிற வரைக்கும் நான் உனக்கு சொன்ன சொப்பனத்தை என்ன செய்யக்கூடாது, நான் உன்னை பேசுற காரியத்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இவங்க என்ன செய்யறது? போய் அமைதியா சொல்லிடுறது. அவங்க என்ன செய்வாங்க? உடனே உங்களை என்ன செய்வாங்க? டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. போகல மூஞ்சி முகர கட்டை பாரு, கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்கிற காரியத்தை பேசுல அப்படின்றாங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, இது ஒருவருக்கும் சொல்லாதபடி என்ன செய்ய, எச்சரிக்கையாய் இரு என்று. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் என்ன செய்வார்கள்? வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். புரியுதா? கர்த்தர் சொல்றாரு, நான் பாஸ்டர் என்கிற பேர்ல உன்னை வஞ்சிக்கிறதுக்கு வர்றான். நானும் ஊழியக்காரன் தான், நானும் பைபிள் வச்சிருக்கிறேன், நாங்களும் ஊழியம் தான் செய்கிறோம் பிரதர் அப்படின்ட்டு வருவேன். நானும் பாஸ்டர் தான் பிரதர், இந்த அப்படிங்க விசிட்டிங் கார்டை அப்படின்னு கொடுப்பான். கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காத. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள சுவிசேஷகர்களுக்கு, கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம்.
கண்ட ஆளை உள்ள விடாத. அவங்க பைபிள் தூக்கிட்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாங்க. நேற்று நைட்ல கர்த்தருக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொன்னாங்க. கர்த்தரே வெளிப்படுத்திருப்பாருன்னா அப்புறம் அவங்களை எப்படி பார்த்து ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே பத்துறது? உள்ள விட்டீங்கல்ல, குடும்பம் தொலைஞ்சிச்சுல, இப்ப குடும்பம் பிரிஞ்சு போச்சுல, உன்னையும் புருஷனை பிரிச்சு விட்டு போயிட்டான்ல. இது நடக்கிற காரியத்தை சொல்றேன், உலகத்தில் நடக்கிற காரியத்தை சொல்றேன். பாஸ்டர் பைபிள் வச்சிருக்கீங்க சொன்னாங்க பாஸ்டர், எங்க ஊழி அங்க இருக்கு, எங்க சர்ச் அங்க இருக்குன்னு சொன்னாங்க பாஸ்டர். அங்க போன சர்ச்சே இல்ல பாஸ்டர். இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி அப்படி விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க பாஸ்டர். அங்க போனா சர்ச்சும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஏமாத்தி 25,000 ஃப்ரீட்டு போயிட்டாங்க பாஸ்டர். எத்தனை பேர் அழுது நான் பார்த்துட்டு தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு. அவன் ஆட்டின் தோலை பொருத்தி கொண்டு வருவான். ஆட்டு தோலை பொத்தி இருக்கிறான். உள்ளத்தில யாரு? பச்சிக்கிற ஓனாய். ஓனாய் என்ன பண்ணும்? மண்ணை கண்ணில் வாரி தூத்தி விட்டு குறவலையை பிடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு அது எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற சபைக்கு உண்மையா இருக்கணும். கர்த்தாவே நல்ல சபையில வைத்திருக்கிறீர், இதுக்கு மேல எனக்கு என்ன ஆண்டவரே வேணும்? அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன், இப்படி இருக்கு, அங்க இப்படி இருக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் செய்யா. போன பருவதான் தெரியும் என்னடா அப்படின்னு. புரிந்து கொள்ளுங்கள் சில காரியங்கள்லாம். கர்த்தர் நல்ல சபையை வைத்திருக்கிறீர், வார்த்தை போதிக்கிற சபையை வைத்திருக்கிறீர், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கர்த்தா கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க போறேன். நான் என் பிள்ளைகள் என் சந்ததியார். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை கள்ள தீர்க்கதரிசிகள் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், கள்ள போதகர்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். வசனத்தை எடுத்து திருச்சி திருச்சி மாத்தி மாத்தி பேசுங்க. வசனத்துடைய அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து இங்க பாரு இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை திருச்சி பேசுறது எதுக்காக? உங்ககிட்ட காணிக்கை பிடுங்கிறதுக்காக. வெளிப்படையா சில காரியங்களை சொல்றேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஏதோ பிடுங்கணும் பத்தியா. உங்க பாஸ்ட் இதெல்லாம் சொல்லி தர மாட்டாரே, எனக்கு தெரியும் உங்க பாஸ்டரை பத்தி. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அரை வேக்காடு தெரிஞ்சுக்குங்க, அரை வேக்காடு முக்கா வேக்காடு தெரிஞ்சுக்குங்க. உண்மையான ஊழியக்காரன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் இன்னொரு சபைக்கு போற விசுவாசி வீட்டுக்குள்ள புகுந்து என்ன செய்ய மாட்டான்? குடும்பத்தை கெடுக்க மாட்டான். இன்னொரு சபைக்கு போற விசுவாசிய இங்க வா, நான் உனக்கு இதை தர்றேன், அதை தர்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் சொல்லி என்ன செய்ய மாட்டான்? தெருவில் 1000 பேர் வியாதியா கிடக்குறான், அவனுக்கு போய் என்ன செய்ய மாட்டான்? போய் ஜெபம் பண்ண மாட்டான், அவனை சுகமாக்க மாட்டான், அவனை தூக்க மாட்டான். எங்க அடுத்த சபையில் ஆளுகள் நிறைய இருக்காங்க. யாரு பணக்காரங்க போறாங்க அடுத்த சபைக்கு, அவங்க வீட்டுக்கு போய் கர்த்தரை வெளிப்படுத்தினார் போடுன்னு சொன்ன உடனே இழுத்துட்டு போயிடலாம். இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நடக்கிறது. அந்த சபைக்கு யார் யார் போறாங்கன்னு சொல்லி நோட்டை விடுங்க சொல்லி அந்த சபையில 2 பேர் அனுப்பி விடுறது. இங்க அனுப்பி விட்டு வேவு பார்க்க விடுறது. இவங்க இந்த ஊர்ல வராங்க, இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும், அட்ரஸ் இருக்கும், தெரியாம போயிடுது. அங்க போய் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் போறது. இதுதான் ஒரு கூறுகட்ட கழுதியா இருக்கு, ஒண்ணு வெகுளியா இருக்குது, எவன உள்ள விடுற ஆளா இருக்குது. அடிச்சு போயிட்டான். ஓ அடிச்சு போயிட்டான். முனியார் உள்ள ஆடா அண்ணாச்சி கூட சொன்னது, உங்க அப்பா உள்ள விடு, உன் மெய்ப்பனை உள்ள விடு, உன் ஊழியக்காரனை விடு, உங்க பாஸ்ட் உள்ள விடு. அனாமசியம் உள்ள வந்தானா எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, எங்களுக்கு சபை இருக்குது, எங்களுக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு பாஸ்ட் இருக்காங்க. மெய்ப்பனை இல்லாத இடத்துக்கு போனி போல்டா பேச கத்துக்கிறோம் மற்ற ஆட்கள்கிட்ட. இல்ல அவங்க பாஸ்ட் எப்படி ஊழியக்காரங்க சொல்றாங்க, எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறது. பேசலாம் ஓம் குடும்பம் போயிருமே, ஓம் குடும்பம் போயிருமே, தெருவில் வந்து நின்றுமே. இருக்கிறீங்களா? கவனம் இருக்க சொல்ற கர்த்தரைங்க எப்ப சொல்லியிருக்கிற பாரு. எனக்கு தான் ஆச்சரியமா இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆள வருவான்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தான் சொல்றாரு, நான் சொன்னா? அவர் தான் சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாரு. எவனை உள்ள விடாத, அனாவசியம் உள்ள விடாத. ஓ மெய்ப்பன், ஓ ஊழியக்காரர், உங்க அப்பா, ஓ பாஸ்டர் அங்க இருக்கிறாங்க, ஓ சபை இருக்கு, ஓ சபையாகி குடும்பம் இருக்குது, அங்கதான் இருக்கணும். நீ தேவையில்லாத உள்ள நுழைய விடாத, தைரியமா பேசு. கர்த்தர் வெளிப்படுத்தினாருன்னா எங்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாரா? கர்த்தர் எங்க ஊழியக்காரரை வெளிப்படுத்த மாட்டாரா? இன்னொருத்தவங்க தான் கர்த்தர் வெளிப்படுத்துவாரா? எல்லாம் இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தாரு சொன்ன உடனே என்ன செஞ்சிருது? வெளிப்படுத்துறது. எங்க பாஸ்டர் இருக்கிறாரு, எங்க பாஸ்டர் வெளிப்படுத்த மாட்டாரா அவங்க பிள்ளையை பத்தி? ஹலோ இருக்கீங்களா?
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சீர்கெட்ட ஏசாவை போல ஒருவேளை கூழுக்காக சேஷ்ட புத்திர பார்த்து ஒதுக்கிட்டா பாருங்க. ஒருவேளை சாப்பாடு ஆள் மாடு மாதிரி இருக்கான், ஒரு நேரம் சாப்பிடாம செத்து போயிடுவானா? ஒரு நேரம் சாப்பிட செத்து போயிடுவானா? நான் சொல்றேன் பாருங்க, நானும் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? பார்த்துருக்கீங்களா? சேஷ்ட புத்திர பாகம் லேசு கிடையாதுங்க. பரம்பரையா வரக்கூடிய ஆசீர்வாதம், சொத்து. ஒருவேளை கூழுக்காக விட்டான் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நான் ஏசா மேல இல்ல யாக்கோபின் மேலே பிரியமா இருந்தேன், நான் யாக்கோபை தெரிந்து கொண்டேன். ஏன்னா யாக்கோபு ஒருவேளை பொம்பளை பழம் மாதிரி அவங்க அம்மா கூட இருக்கலாம், கூடாரவாசியா இருக்கலாம், சோறு ஆக்கிட்டு குழம்பு வச்சுட்டு உள்ள இருக்கலாம். ஆனா அவன் இருதயம் எனக்காக வைராக்கியம் நிற்கக்கூடிய இருதயம், எதுக்கு மடங்காத இருதயம். கர்த்தரா ஆசீர்வாதமா, ஆசீர்வாதத்துக்காக என்ன வேணா பண்ணலாம்டா அப்படின்னு நிக்கிறவன் இவன் ஆசீர்வாதத்துக்காக கூட குடிச்சு தூக்கி போட்டு போறேன். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒருவனும் சீர்கெட்ட ஏசாவை போல என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இன்னும் பல காரியங்கள் எச்சரிக்கிறார். அவ்வளவு வசனங்களை வாசிக்க நேரம் கிடையாது, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 23வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். எதன் மூலமாக? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் ஏற்கனவே நமக்கு எச்சரித்த காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? கவனித்து, யாரை உள்ள விடணும், வீட்டுக்குள்ள யாரை விடக்கூடாது, கவனமா இருக்கணும். எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எங்க ஃபெலோஷிப் வைக்கணும், எங்க ஃபெலோஷிப் வைக்கக்கூடாது, எங்க ஐக்கியம் வைக்கணும், எங்க ஐக்கியம் வைக்கக்கூடாது, யாரோட உடன்படிக்கை பண்ணணும், யாரோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்பதை குறித்து அவர் ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க. ஆமென். எல்லா கண்களும் முடிஞ்சாச்சு. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த எச்சரிப்புகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தா, மிகுந்த கவனமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் புத்தியும் தருவீராக, கவனமாய் இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஞானமாய் நடக்க உதவி செய்யும். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.